ஆங்கில ஆண்டு 2024 ஆகஸ்ட் மாதம் 18ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆவணி மாதம் 2ஆம் நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் காலை 6:04. அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்த்தால் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். 18/8/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 18/8/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசினியர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு துணிவு கிடைக்கக்கூடிய, ஒரு மன தைரியம் வலிமை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் பெரியோர்கள் ஞானிகள் உடைய ஆசீர்வாதம் இன்று உங்களுக்கு கிடைக்கும். மனதிற்கு ஒரு மன மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழ ரிஷப ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக காரியங்களில் அதிகமாக நாட்டத்தை செலுத்துவீர்கள். குலதெய்வ பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. அதே போல் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள், செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற காரியங்கள் எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடந்து முடியும் இந்த நாளில். அதே போல் வண்டி வாகனம் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். நீண்ட நாளாக திருமண வரணும் என்ன, திருமண வரன் கண்டிப்பாக அமையும். அதே போல் உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு மேன்மை உண்டாகக்கூடிய, வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் மாத்திரம் கொஞ்சம் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமைகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாள். பிள்ளைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகளை காண்பீர்கள். வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சரியான நேரத்துக்கு தூங்கி சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது மிகவும் நல்லது. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. கடன் வாங்குவது கொடுப்பது கண்டிப்பாக வேண்டாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. போட்டிகளை சமாளிப்பதற்கு கொஞ்சம் திணறுவீங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பதற்றமில்லாமல் நிதானமாக வேலை செய்யுங்க. அனைவரையும் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. விலையுயர்ந்த பொருட்களில் கையாளும் பொழுது தயவு செய்து ஜாக்கிரதையாக இருக்கணும். பொறுமையுடன் செயல்பட்டால் இந்த நாள் உங்களுக்கு மிக நல்ல நாளாக இருக்கும். உலகெங்கும் வாழும் கடகராசினியர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியை காண்பீர்கள். புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. பிரபலமானவருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அதே போல் உங்கள் பற்றிய பலம் என்ன பலவீனம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். அலுவலகத்தை பொறுத்தவரை திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதனால் சம்பள உயர்வு, பதவி உயர்வெல்லாம் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய நுணுக்கங்களை புகுத்துவதன் மூலம் நீங்கள் நல்ல லாபம் பெறுவீர்கள். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசினியர்களே, இதனால் பொறுத்த வரைக்கும் உங்கள் எதிரிகள் உங்களை விட்டு விலகுவார்கள். அதே சமயத்தில் உங்களை விட்டு விலகினவங்க விரும்பி வந்து சேரக்கூடிய நல்ல நாள். எதிர்பாராத வருமானங்கள், தடைப்பட்ட வருமானங்கள் இன்றைக்கி கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே சந்தோஷமாக இன்றைக்கி நல்லபடியாக முடியும். அதே போல் வெளிநாடு வெளியூர் சென்று வருவதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. நீண்ட காலமாக திருமணம் அமையலைன்னா அந்த திருமண வரம் கண்டிப்பாக அமைவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாள். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பீங்க. வண்டி வாகனம் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அதே போல் வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். பொது நிகழ்ச்சி, பொது வேலையில் இருப்பவங்களுக்கு, உங்களுக்கு சமுதாய பொறுப்பில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். தாய் தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது.
உலகெங்கும் வாழும் துலாம் ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உத்தியோக மாற்றம், வீடு மாற்றம், இதெல்லாம் எது நினச்சாலும் கண்டிப்பாக இன்றைக்கி நடைபெறும். அதே போல் எதிர்கால சிந்தனைகள் உங்கள் மனதில் அடிக்கடி வாட்டி வதைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சேமிப்பை அதிகப்படுத்துவதற்கு உண்டான முயற்சிகள் எடுத்துக்கொள்வீர்கள். அதே போல் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். வண்டி வாகனம் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள்லாம் வரக்கூடிய நல்ல நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை ஏற்பட்டால் லாபங்கள் கண்டிப்பாக குறையாது, நட்டம் ஏற்பட வாய்ப்பில்லை. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். தூர தேசங்களுக்கு பயணம் செய்வதற்குண்டான வாய்ப்பு, வெளிநாட்டில் வேலை தேடி கொண்டு இருந்தாக்க கண்டிப்பாக உங்களுக்கு வேலைகள் கிடைக்கும். அதே போல் உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. மூத்த சகோதர சகோதரிகளில் உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக நிதானமாக இருக்கணும். யாருக்கும் தயவுசெய்து வாக்குறுதி கொடுத்துடாதீங்க, உங்களால் நிறைவேற்ற முடியாது. குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உங்களுக்கு எதிராக இருந்தவர்களாம் உங்களை விட்டு விலகக்கூடிய நல்ல நாள். அதே போல் ரியல் எஸ்டேட் செய்வர்களுக்கு நல்ல கமிஷன் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாள். நீண்ட நாளாக கோர்ட் கேஸ் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்றைக்கி ஒரு விடிவு காலம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் தன வரவுகள் உங்களுக்கு தடைப்பட்ட வருமானங்கள் கண்டிப்பாக வந்து சேருவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களோட திறமைக்கு உண்டான மதிப்பு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் உழைப்புக்கு உண்டான ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்கள் வீட்டின் வாயில் கதவை கண்டிப்பாக தட்டும். நண்பர்கள் வருகையால் உங்களுக்கு மகிழ்ச்சி, உற்றார் உறவினருடைய உங்களுக்கு மகிழ்ச்சி, பெற்ற தாய் தந்தையின் வழியே உங்களுக்கு ஆதரவு, இது எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் தவறி போன ப்ரமோஷன், சம்பள உயர்வு எல்லாமே திரும்ப கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலைச்சல்கள் அதிகரிக்கும். மனம் ஒரு கவலையோடு தான் இருக்கும். அதனால் தியானம் செய்வது நல்லது. தான் உண்டு தன் வேலை உண்டு இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே போல் கடன் பிரச்சனைகளை கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்க. வேற்று மதத்தினர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. நீண்ட காலமாக தடைப்பட்ட வருமானங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. குழந்தைகளிடம் அனுசரித்து போனோம், மனைவியிடம் அனுசரித்து போனோம். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுவதற்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. வண்டி வாகனங்கள் செல்லும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது நீண்ட காலமாக தடைப்பட்ட வருமானம் கண்டிப்பாக வரும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. உலகெங்கும் வாழும் மீன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள், திட்டமிட்ட காரியங்கள் கண்டிப்பாக நடைபெறும். மனதில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை தயவுசெய்து யார்கிட்டையும் பகிராமல் இருப்பது மிகவும் நல்லது. உற்றார் உறவினரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கணவன் மனைவிகளே தயவுசெய்து மனமிட்டு பேசுனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான முதலீடுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் சமுதாய பொறுப்பில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள், செல்வாக்கு, சொல்வாக்கு எல்லாமே உயரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மைகளே அதிகமாக இருக்குது என்று சொல்கிறேன். நாங்கள் ஒரு முதியோர்களை நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. சோழி பிரசனம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். இந்த நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு இனிய நாளாக, இன்ப நாளாக, மனமகிழ்ச்சி நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குரு ராயா.